இப்போ நான் வந்து ஐபேட் 9th ஜென்ரேஷன் வந்து வச்சுருக்கேன். இது வந்து 2025ல் 2025லேயும் இது வாங்குறது ஒர்த்து தான் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சண்டே 16th February. ஓகே, இதுலேயே டேட்டு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 2025. இன்னைக்கு வரைக்கும் அது ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் சேல்ஸில் இருக்குது. ஆனால் எப்படி தான் ஆப்பிள் இது வரைக்கும் வச்சிட்ருக்காங்களோ தெரில. 2021ல் லான்ச் பண்ணாங்க. இப்போ 2025, 4 வருஷமாக இதை அவங்க சேல்ஸில் வச்சிட்ருக்காங்க. ஆப்பிளோட அஃபோர்டபுள் டேப்லெட்டுன்னு வேற இதை சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் இதில் இருக்குது? 256 GB வாங்கியிருக்கேன். இதில் 64 GBயும் இருக்குது, 256 GBயும் இருக்குது. இப்போ iOS 18 நான் வச்சுருக்கேன். iOS 18.3.1 வந்துருச்சு. அது வரைக்கும் நான் இதை வந்து 2024ல் வாங்கினது. 2025 வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒர்த்து. பாருங்க, இது நான் யூஏஇல வாங்கினேன். அதனால இது வந்து நூனில் வாங்கினது. நூன்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து யூஏஇல இருந்தால் நூன்லேயும் வாங்கிக்கோங்க. அப்புறம் அமேசான் ஏஇலையும் இருக்குது. அமேசான் இந்தியா இல்லை, அமேசான் ஏஇ. குவாலிட்டியை உடையவே உடையாது. சரி, இதோட டிசைனை பாருங்கள். பழைய டிசைன் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. ஐபேட் ப்ரோ ஃபஸ்ட் ஜென்னோட டிசைன் தான். அப்புறம் 813 பயானிக். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. ஸ்டம்பிள் கைஸ் நான் விளையாண்டு பார்த்தேன். சூப்பராக தான் இருந்தது. என்ன விளையாண்டு காட்டுறேன் பாருங்க. கேம் மோட் ஆனுன்னு வர வருது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, என்ன நோண்டி விட்டேன்னு தெரில. ஆப் ஸ்டோர் காணாமல் போயிடுச்சு. வேணா நீங்களே பார்த்துக்கோங்க. ஆப் ஸ்டோரை காணோம் பாருங்க. ஆப் ஸ்டோரை காணோம். ஆப் ஸ்டோரை காணாமல் போயிட்டாங்க ஆப்பிள். இதுக்கு மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னு தெரில. எங்கள் ஃபேமிலியே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே இந்த ஆப் ஸ்டோர் காணாமல் போயிடுச்சு. எதுனாலன்னே தெரில. ஓகே, இப்போ பாருங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. இப்போ நான் ப்ரைம் வீடியோவில் போய் காட்டுறேன். இதுவும் சூப்பராக இருக்குது. மூவி பார்க்குறீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் புதுசாக வந்த அப்டேட்டில் இது வேற இருக்குது. இது வந்து என்னோட ஸ்டடீஸ்க்கு மட்டும்தானே எங்கள் அப்பா சொல்லி வாங்கி கொடுத்துருக்காரு. டார்க் ஆட்டோமேட்டிக்கு வந்தால் இப்போ வந்து பகல், அதனால இப்படி வந்துடும். நைட் ஆனால் இந்த மாதிரி டார்க் ஆயிரும். திடர்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ லார்ஜாகவும் வச்சுக்கலாம். இது வேற போயிட்டுருக்கு. லார்ஜ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக ஆப்பு குண்டு குண்டாக வருதுன்னு. குண்டான ஆப்பு. டேய் கேமராமேனு சிரிக்காத. கேமராமேன் அண்ணாச்சி சிரிக்கிறாருப்பா. ஓகே, இப்போ வந்து நான் இதை ஸ்மாலாகவே வச்சுக்கிறேன்.
நல்லா இருக்கா? வால்பேப்பரும் மாற்றிக்கலாம். இப்படி போய் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸில் போய் உங்களுக்கு என்ன வால்பேப்பர் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி போய் என்ன வால்பேப்பர் வேணும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஷேருன்ற ஆப்ஷனில் போயிட்டு யூஸ் ஆஸ் வால்பேப்பராக செட் ஆகிடும். ப்ரிப்பேரிங் ஆகிட்டுருக்கு. என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கவர் யாருன்னு தெரியுதா? விஸ்வா மைக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் தான் கேமராமேனாக இருக்கேன். அவன் தான் விஸ்வா மைக்கில் வரவன், விஸ்வஜித். நான் தான் அவனோட சேனல் கேமராமேன். எப்போ டேய் நீ யூஏயில் இருக்க, நான் இன்னும் போட்டா. சரி, ஓகே, அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்புறம் இது ஐபேட் 9th ஜென்ரேஷன், நல்லா பார்த்துக்கோங்க. பாய் பாய். நான் வாங்கினது சில்வர் கலர். பாய் 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 பாய்.